வெல்கம் டு ஆஸ்கே எஜுகேஷன் சேனல். இந்த வீடியோவில் நாம் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது ஆல்டர்னேட் அண்ட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இந்த இஃப் எல்ஸ், இஃப் எலிஃப் எல்ஸ் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸும் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதுக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரோக்ராம்ஸ் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த 4 ப்ரோக்ராம்ஸ் தான். ஸோ ஒரு ப்ரோக்ராமாக நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் வெதர் த கிவன் கேரக்டர் இஸ் அ வவல் ஆர் நாட். ஸோ ஒரு இங்கிலீஷ் கேரக்டர் இன்புட் வாங்கிட்டு அதை வவல் ஆர் கான்சனண்ட்டா அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் சிம்பிள் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம யூசர் கிட்டேருந்து ஒரு இன்புட் வாங்கணும். தட் ஷுட் பி அன் இங்கிலீஷ் கேரக்டர். அந்த கேரக்டர் வவல் ஆர் கான்சனண்ட்டாக செக் பண்ணணும். ஸோ இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம கேரக்டர் வாங்கி அதை சின்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடலாம். அண்ட் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் ஆர் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ கிவன் கேரக்டர் சி ஏவா இல்லை இ ஆர் ஐ ஆர் ஓ ஆர் யூ ஆர் கேபிட்டல் ஏ ஆர் கேபிட்டல் இ ஆர் கேபிட்டல் ஐ ஆர் கேபிட்டல் ஓ ஆர் கேபிட்டல் யூ. ஸோ இந்த 10 கேரக்டர் ஏதாவது ஒரு கேரக்டராக இருந்துச்சுன்னா தென் we need to print the given character as a vowel. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ டபுள் ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி அந்த கேரக்டரோட ஈக்குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு அண்ட் எல்லா கண்டிஷன்ஸையும் நம்ம ஆர் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 10 கேரக்டரில் ஏதாவது ஒரு கேரக்டர் வரும்போது வி பிரிண்ட் இட் இஸ் அ வவல், அதர்வைஸ் எல்ஸ் பார்ட்டில் இட் இஸ் அ கான்சனன்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்னா இட் ஆஸ் ஃபார் அன் கேரக்டர். ஸோ நம்ம ஒரு ஹெச்ன்ற கேரக்டர் கொடுக்கும்போது இட் இஸ் அ கான்சனன்ட் பிரிண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். So now I give the input as I, so I is a vowel print ஆயிருக்கு. Again one more time execute பண்ணும்போது I'm giving the character capital P. So இப்போ பார்த்தீங்கன்னா it is a consonant print ஆயிருக்கு. So one more time I'm executing to show you how it works for capital letters also. So இங்கே capital A கொடுக்குறேன். So capital A கொடுக்கும்போது it will be a is a vowelன்றது print ஆயிருக்கு. So this is how this program works. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி வே ஆஃப் ரைட்டிங் ப்ரோக்ராம். அண்ட் இந்த ப்ரோக்ராமை நம்ம வேறு 2 டைப்பாகவும் எழுதலாம். ஸோ அதுவும் எப்படி எழுதுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா we are going to use the membership operator. ஸோ மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும்னா இன் அண்ட் நாட் இன், அதுதான் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ அந்த ப்ரோக்ராம் இந்த வீடியோவில் இருக்க பாருங்கள். ஸோ இந்த சியில் நம்ம ஆஸ் யூஷுவல் இன்புட் வாங்கிடுறோம். அண்ட் இஃப் சி இன் ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஹியர் ஐம் யூஸிங் அ டப்பிள். ஸோ டப்பிள் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் அப்படியே ஒன் ஆஃப்டர் அதர் அப்படியே சிங்கிள் கோட்ஸில் லிஸ்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு இன்புட் ஆஸ் யூஷுவல் ஒரு என்டர் இங்கிலீஷ் கேரக்டர் அப்படின்னு ஒரு ப்ராம்ப்டில் அது கொடுத்து வாங்கிட்டு அதை சின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் we are using an in operator. ஸோ இன் அண்ட் நாட் இன் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணுன்னா கொடுத்துருக்க சீக்வன்ஸில் வெதர் அந்த நம்ம டெஸ்ட் பண்ணுற கேரக்டர் வெதர் இட்ஸ் பார்ட் ஆஃப் தட் சீக்வன்ஸா இல்லையா, வெதர் இட்ஸ் ஃபார்ம்ஸ் அ மெம்பர் ஆஃப் தட் சீக்வன்ஸா இல்லையான்றதை செக் பண்ணோம். ஸோ இந்த சி இன் வெதர் the given value in C is available in the given tuple அந்த லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸில் இருக்கா அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் இருந்துச்சுன்னா தென் இட் பிரிண்ட்ஸ் இட் அஸ் அ வவல், அதர்வைஸ் இட் பிரிண்ட்ஸ் இட் அஸ் அ கான்சனன்ட். ஸோ அதுதான் இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸி மெத்தட் யூஸிங் தி மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு சேம் கைண்ட் ஆஃப் அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அவுட்புட் பார்த்தாலும் அதே தான் இருக்க பாருங்கள். ஸோ இதுலேயுமே கேபிட்டல் லெட்டர்ஸ் அண்ட் ஸ்மால் லெட்டர்ஸ் ரெண்டுமே நீங்கள் கொடுத்து ரன் பண்ணி பார்க்கலாம். அடுத்து
டைப் பார்த்தீங்கன்னா யூஸிங் இஃப் எல்இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமை வந்து நான் ஆல்ரெடி என்னோட அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது, அவுட்புட் எப்படி வரும்ன்றது வரைக்கும் நான் அந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கேயுமே வந்து நம்ம இன்புட்டை வந்து ஒரு வாங்கிட்டு அதை வந்து ஒரு வேரியபிள் சியில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அண்ட் அந்த வேரியபிள் சி வந்து வெதர் இட்ஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் கேபிட்டல் ஏ அப்படின்றத செக் பண்ணி இஃப் இட் இஸ் ஸோ தென் பிரிண்ட் திஸ் இஸ் வவல் ஏ அப்படின்ற பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஈக்கு ஐஓயு அந்த 5 வவல்ஸ்க்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது இல்லாத பட்சத்தில் இந்த 5 வவல் கேரக்டர்ஸும் இல்லாத பட்சத்தில் we are using a else ஸ்டேட்மெண்ட். அதில் வந்து this is a consonant அப்படின்றது மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனை நீங்கள் தயவுசெய்து என்னோட வீடியோவில் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கிளியராக வந்து ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுன்றது தெளிவாகவே புரியும். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு தடவையும் நம்ம கேரக்டரை வாங்கும்போது இட் செக்ஸ் வெதர் தட்ஸ் அந்த எஃப்எல்எஃப் கன்ஸ்ட்ரக்ட்ஸ் உள்ளே போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் ப்ரோக்ராம் ஆல்சோ ஒர்க்ஸ் ஃபார் போத் ஸ்மால் லெட்டர்ஸ் ஆஸ் வெல் அஸ் கேபிட்டல் லெட்டர்ஸ். அது வந்து நீங்கள் அவுட்புட் ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்காக ப்ரோக்ராம் கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா யூஸிங் இஃப் எல்ஸ் எல்இஃப்னு கொடுத்துருக்காங்க. சாரி, இட் ஷுட் பி இஃப் எல்இஃப் எல்ஸ். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நம்ம 3 இன்புட்ஸ் வாங்கிட்டு அதில் வந்து எது ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்றது நம்ம செக் பண்ணணும். ஸோ அது வந்து நான் ஏபிசி அப்படின்ற வேரியபிள்ஸில் இன்புட் வாங்குகிறோம். ஸோ 3 இன்புட் வாங்கிட்டு அது எல்லாமே இன்டீஜராக மாற்றி தென் வி ஆர் ஸ்டோரிங் இட் இந்த வேரியபிள்ஸ் ஏபி அண்ட் சி. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இஃப் எல்இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஏ வந்து பி அண்ட் சியோட சின்னதாக இருக்கிற பட்சத்தில் தென் ஏ வில் பி த ஸ்மாலஸ்ட் நம்பர். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஏ ஷுட் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி அண்ட் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி. இது ரெண்டுமே வந்து ட்ரூவாக இருக்கணும். அதனால தான் நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி ட்ரூவாக இருக்க பட்சத்தில் ஏ இஸ் த ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். அடுத்தது எல் இஃப். இப்போ அடுத்தது கண்டிஷன் நம்ம எப்படி செக் பண்ணோம்னா அந்த மிடில் நம்பர் அந்த பி வந்து இட்ஸ் லெஸர் தென் ஏ அண்ட் பி இஸ் லெஸர் தென் சி அப்படின்றது நம்ம செக் பண்ணுறோம். ஸோ போத் கண்டிஷன்ஸஸ் கொடுத்துட்டு நம்ம அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இன் தட் கேஸ் பி வில் பி த ஸ்மாலஸ்ட் நம்பர், த வேல்யூ இன் பி வில் பி த ஸ்மாலஸ்ட் நம்பர். அண்ட் இது ரெண்டு கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆகிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட்டில் நம்ம சி இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு கொடுத்துடலாம். அண்ட் நோட் அந்த லெஸ்ஸர் அது ஈக்குவல் டு சிம்பிள் ஈக்குவல் டுவும் நம்ம ஆட் பண்ணணும், அதுவும் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அவுட்புட் பார்க்கலாம். நான் 3 டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் காட்டுறேன். ஸோ இதில் ஃபஸ்ட் அவுட்புட் ரன் பண்ணும்போது நான் ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்மாலஸ்ட் நம்பராக கொடுத்துருக்கேன். செகண்ட் டைம் ரன் பண்ணும்போது ஐம் கிவிங் தி மிடில் நம்பர் அஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர். பட் வந்து பார்த்திங்கன்னா ஏ அண்ட் சி சேம் வேல்யூ கொடுத்துருக்கேன். தென் ஆல்சோ த ப்ரோக்ராம் ஒர்க்ஸ் ஃபைன். ஸோ 31 ஸ்மாலஸ்ட் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது வந்து 3 நம்பர்ஸ் வந்து இன்புட் பண்ணும்போது நான் தேர்ட் நம்பரை ஸ்மாலஸ்ட் நம்பராக கொடுக்குறேன். ஸோ இன் தட் கேஸ் ஆல்சோ த ப்ரோக்ராம் ஒர்க்ஸ் ஃபைன். ஸோ இதே ப்ரோக்ராம் வந்து நீங்கள் லார்ஜஸ்ட் நம்பருக்கும் யூஸ் பண்ணலாம். ஒன்லி தென் அந்த லெஸ் தென் ஈக்குவல் டு சிம்பிளுக்கு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ண the program will work. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் இஃப் அ நம்பர் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் ஆர் 0 பார்க்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு கெட் 1 இன்புட் ஃப்ரம் த யூசர். ஸோ அதை இன்டிஜராக மாற்றி வேரியபிள் ஏல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அண்ட் ஏ கிரேட்டர் தேன் 0னா ஏ இஸ் பாசிட்டிவ். எல் இஃப் ஏ லெஸ் தென் 0னா ஏ இஸ் நெகட்டிவ். இன் போத் த கண்டிஷன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ்ன்ற பட்சத்தில் டேரெக்டாக எல்ஸ் பார்ட்டில் நம்ம ஏ இஸ் 0 அப்படின்னு கொடுத்துலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட் எப்படி இருக்கும்னா ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த என்டர் நம்பர் கேட்குது. ஸோ ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகணுன்னே when we give a value to stored in A. ஸோ அது கண்டிஷன்ஸ்குள்ளே போயிட்டு 8 is positive வருது. ஸோ when I give a negative number, ஸோ வேல்யூ பார்த்தீங்கன்னா -7 is நெகட்டிவ்னு இருக்குது. now again execute and show you for 0 value. ஸோ 0ன்னு கொடுக்கும்போது the else part will get executed. ஸோ 0 is 0 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த 3 நம்பர்ஸ்க்கு இந்த ப்ரோக்ராம் இஸ் ஒர்க்கிங் ஃபைன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் அ ப்ரோக்ராம் டு செக் இஃப் த இயர் இஸ் லீப் இயர் ஆர் நாட். ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம
லீப் இயர்ன்றது வந்து இட்ஸ் நாட் ஓன்லி லீப் இயர், லீப் சென்ச்சுரிக்கு நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம். ஸோ மாட்லஸ் 400 ஏ மாட் 400 ஈக்குவல் டு 0னா இட் இஸ் எ லீப் இயர் ஆர் லீப் சென்ச்சுரின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் லீப் இயர் கால்குலேஷன் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் லீப் இயரோ அதே மாதிரி ஒன்ஸ் இன் 4 சென்ச்சுரிஸ் தான் வந்து இட்ஸ் எ லீப் சென்ச்சுரி. இப்போ 2000 பார்த்தீங்கன்னா இட்ஸ் லீப் சென்ச்சுரி. ஆனால் 2100 பார்த்தீங்கன்னா 4 டிவைட் ஆகும். பட் ஸ்டில் அது வந்து இட்ஸ் நாட் அ லீப் சென்ச்சுரி. அதாவது சாரி 4 சென்ச்சுரிஸ் தான் வந்து இட்ஸ் லீப் சென்ச்சுரி. ஸோ அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த லாஜிக்கும் நம்ம இந்த ப்ரோக்ராமை இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 2000 பார்த்தீங்கன்னா இட்ஸ் லீப் இயர் பிரிண்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் அகெயின் 1996 கொடுக்குறேன். ஸோ அகெயின் இட்ஸ் லீப் இயர். அகெயின் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஃபார் நாட் அ லீப் இயர் ஸோ 1982 கொடுக்குறேன். இட் இஸ் டசன்ட் கெட் டிவைட் பை 4. ஸோ இட் இஸ் நாட் அ லீப் இயர்னு வருது. அண்ட் ஃபைனலாக இதுதான் வந்து லீப் சென்ச்சுரிக்கானது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 2100 கொடுக்குறேன். 2100 பார்த்தீங்கன்னா அது 4 டிவைட் ஆகும். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் அ லீப் சென்ச்சுரி. அதுதான் வந்து நான் சொல்ல வர்றது. ஸோ தயவுசெய்து நீங்கள் இந்த லீப் இயர்க்கான ப்ரோக்ராமை ஒரு தடவை நல்லா பாருங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் த ப்ரோக்ராம் அகெயின். உங்களுக்கு புரியாத பட்சத்தில் நான் உங்களுக்கு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கேன். Thank you for watching the video. If you have any doubts, please comment and don't forget to subscribe to my channel. Thank you for watching.